அஸ்ஸலாமு அலைக்கும். ஹை மை டிவி ஃபேமிலிஸ். இது என்னுடைய பர்த்டே உடைய கண்டினியூ விளாக் தான் ஃப்ரெண்ட்ஸ். அது பார்க்காதவங்க கேப்ஷனில் கொடுக்குற கண்டிப்பாக பாருங்கள். என்னுடைய ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்லேருந்து வந்து ஈவினிங் மவுண்ட் ரோட் தர்காவுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருந்தார் இல்லையா, அதுக்காக நாங்கள் ரெடியாகி கிளம்பிட்டோம். அப்படியே நாங்கள் வந்து எங்கள் அம்மியை போய் பார்த்துட்டு போகலான்னு சொல்லி போயிட்டு அவங்கக்கிட்ட பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிட்டு என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து கிண்டல் பண்ணிகிட்டே இருந்தார். என்னுடைய அப்பா வந்து ஆஃபீஸ்க்கு போயிருந்தார், அதனால் அவர் வீடியோவில் இல்லை. அதுக்கப்புறமா நாங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஸ்வீட் நானும் எடுத்துகிட்டு போயிருந்தேன். என்னுடைய சிஸ்டரும் எனக்கு வந்து ஷஃபி ஸ்வீட்னால் ரொம்ப ஃபேமஸ் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஏரியாவில். அது வாங்கி என்னுடைய சிஸ்டர் வந்து எனக்கு பர்த்டேக்காக கொடுத்துருந்தா. அதுக்கப்புறமா அதெல்லாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் கொஞ்சம் நேரம் பேசிட்டு டின்னர்லாம் சாப்பிடல கிளம்பிட்டோம். நாங்கள் வந்து மவுண்ட் ரோட் தர்காவுக்கு போகலான்னு சொல்லி வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் அடிக்கடி இந்த தர்காவுக்கு போவோம், எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இப்போ தான் கொஞ்ச நாளாக வந்து போகவே முடியல, டைமே இல்லாததுனால நாங்கள் சரியாக போகல. சரி, என்னுடைய பர்த்டே அன்னைக்கு போயிடலான்னு சொல்லி நாங்கள் இங்கே வந்தாச்சு. யாருக்கெல்லாம் மவுண்ட் ரோட் தர்கா ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இங்கே போனாலே ரொம்ப நல்லா காமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு போயிட்டு நம்ம வந்து ஊதுபத்திலாம் வந்து அகர்பத்திலாம் ஏற்றிட்டு நல்லா க்ரௌடாக இருந்துச்சு. அன்றைக்கி வியாழக்கிழமை இல்லையா, அதனால் நல்லா க்ரௌடாகவே இருந்துச்சு. நல்லா அந்த இதெல்லாம் ஓதிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் கூட்டத்தில் நின்று ஜியாரத்லாம் பண்ணிவிட்டு அந்த சௌரிலாம் இது பண்ணுவாங்கள்ல ஃப்ரெண்ட்ஸ், அந்த அது என்ன சொல்கிறது, அந்த மாதிரி அந்த மயில் இறக வச்சு அதெல்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் வந்து நாங்கள் பேக் சைடு போய் உட்காந்துட்டோம். அங்கே தப்ரூக் கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். தப்ரூக்னா வந்து பிரசாதம் அந்த மாதிரி வந்து கொடுப்பாங்க இல்லையா, அது கொடுத்துருந்தாங்க. அது நாங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அங்கேயும் ஒரு பூனை இருந்துச்சா, அதையும் கொஞ்சம் வீடியோ நாங்கள் எடுத்துட்டு அதுக்கப்புறமா நாங்கள் இப்படியே வந்து நாங்களும் கொஞ்சம் அதுக்கப்புறமா யாசின்லாம் ஓதிட்டு கொஞ்ச நேரம் வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் நாங்கள் எடுத்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நம்ம கிளம்ப போகிறோம். இப்போ போகிற வழியில் நம்ம பிரியாணி வந்து வாங்கிட்டு போக போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டு சைட்லேயே வந்து நிஜாம் பிரியாணினா ரொம்ப ஃபேமஸான ஷாப், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நிஜாம் பிரியாணி வாங்கிட்டு மட்டன் பிரியாணி நாங்கள் இப்போ கிளம்பிட்டு வீட்டுக்கு போகிறோம். போயிட்டு எல்லாம் தஸ்தர்லாம் போட்டு சாப்பிட உட்காந்தாச்சு. என்ன தான் நம்ம வெளியில் வந்து எந்த பொருள் சாப்பிட்டாலும் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து நம்மளுடைய சாய்ஸ் வந்து பிரியாணியாக தான் இருக்கும். அதுவும் இந்த பிரியாணியோடைய ஸ்பெஷல் என்னென்னா ரொம்ப மசாலா இல்லாமல் கரெக்டாக லிமிட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா வந்து டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அரிசியும் நல்லா உதிரி உதிரியாக நைஸாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மட்டன்லாம் நல்லா ஜூஸியாக நல்லா சாஃப்டாக வெந்திருந்துச்சு, நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு. அதுக்கப்புறமா வந்து நல்லபடியாக உட்காந்து 2 பேரும் வந்து பிரியாணி வந்து சாப்பிட்டோம். நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. பிரியாணி சாப்பிட்டா தான் ஒரு ஃபுல்ஃபில்லாகவே அந்த டே வந்து கம்ப்ளீட் ஆகும் எனக்கு. அதுக்கப்புறமா இந்த பர்த்டே வந்து அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக போச்சு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.